வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, கிருஷ்ணருக்கு வந்து ராதையை வந்து திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. 2 பேரும் தான் வந்து ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பற்றி நம்ம ஷார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். குயிக்காக பார்த்துட்டு முடிச்சிடலாம். கிருஷ்ணரும் ராதையும் வந்து மனதளவில் வந்து காதலிச்சுட்டு வந்தாங்க. இதை பற்றி கிருஷ்ணர் வந்து அவங்க அம்மாட்ட யசோதாட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பேசும்போதே இந்த மாதிரி நானும் ராதையும் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ராதை வந்து உன்னோட வந்து 5 வயசு பெரிய பொண்ணு, அது மட்டும் இல்லை நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு, அதனால் நீ வந்து திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே கிருஷ்ணரும், இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வந்து ராதையும் நானும் காதலிக்கிறோம், நாங்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் கிருஷ்ணர் வந்து கேட்கவே இல்லை. அவங்க அம்மா யசோதை பார்த்தாங்க, இது வேலை கேட்காது, என்ன பண்ணலாம், அவங்களோட கணவரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க கணவர் வந்து நேராக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குருகிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. குருகிட்ட கூப்பிட்டு போனதுக்கப்புறம் குரு என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நோக்கி வந்து பல பேர் இருக்காங்க, நீ ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து ஆடு ஆடு இருக்குது, மாடு இருக்குது, மனிதன் இருக்காங்க, இயற்கை இருக்குது, இதை விட எனக்கு என்ன வேணும், நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு. அவங்க எவ்வளவோ சொல்லியும் கிருஷ்ணர் வந்து கேட்கவே இல்லை. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, உண்மையை உடச்சி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து உனக்கு உண்மையான தாய் தந்தை கிடையாது, உனக்கு வந்து வளர்ப்பு தாய் தந்தை தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் நேராக கிளம்பி என்ன பண்ணுறாருன்னா கோவர்தன மலைக்கு போகிறாரு. பெய்ய மலையில் போய் நிற்கிறாரு. நிற்கும்போது அந்த சூரிய அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கு. இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் இவருக்குள்ள ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காரு. புது புது உணர்வுகள் வருது. வந்ததுக்கப்புறம் முன்னாடி உள்ள கிருஷ்ணரே கிடையாது. அவர் கோவர்தன மலையில் கீழேருந்து கீழே அடிவாரத்தில் நடந்து வாராரு. வந்ததுக்கப்புறம் கூட சேர்ந்து விளையாண்ட அத்தனை பேரும் அவரை கைகூப்பி வணங்குறாங்க. வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் ராதையை பார்க்குறாரு. பார்த்துட்டு ராதையும் தன்னோட கிருஷ்ணர் வந்து ஒரு ஒரு கடவுளாக இதாகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பூரிப்பு அடைஞ்சாலும் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வாராரு. வந்து புல்லாங்குழலை கொடுக்குறாரு. இந்த புல்லாங்குழல் எனக்கு சொந்தமானது கிடையாது, உனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழலே வாசிக்கலை. அதுதான் கடைசி. புல்லாங்குழல் கொடுத்துட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல வாசிக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் வேற வேற ஒருத்தங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுக்குள்ள என்னதான் இருந்தாலும் மனதளவில்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அவங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்க தான் செஞ்சு. இதுதான் தெய்வீக காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை கரெக்ஷன் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.